அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி நான் சொல்ல போகிறேன். ரொம்ப சந்தோஷமான செய்தின்னு சொல்லலாம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிகள் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க 234 தொகுதியிலுமே. உங்களுக்கு என்ன சின்னம் ஒதுக்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஒரு ஆர்வமாக ஏற்றுட்டே இருந்தோம். ஆளாளுக்கு விசில்னாங்க, கோப்பை அப்படின்னு சொன்னாங்க, ஆட்டோ அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தாவேகா சைடில் இந்த மாதிரியான சின்னங்கள் தேர்தல் கமிஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ்லாம் வந்துச்சு. பட் இப்போ ஃபைனலாக தாவேகாக்கு என்ன சின்னம் ஒதுக்கிறாங்க அப்படின்னா விசில் இந்த சின்னம் தான் ஒதுக்கியிருக்காங்க. இனிமேல் எல்லாருமே விசில் அதை எப்படி ஸ்ப்ரெட் பண்ண போகிறாங்க மட்டும் பார்த்துட்டே இருங்க. ஏன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கட்டும் சரி, தாவேகா தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாமே ஒரு எழுச்சியோடு தான் இருக்காங்க தமிழக வெற்றிகள் வந்ததுலேருந்து. குறிப்பாக சொல்லணும்னா இளைஞர்கள் பாலிடிக்ஸ் டிவிக்கு வந்திருந்து ஒரு பெரிய பெரிய ஆர்வம் காமிச்சிட்டே இருக்கிறாங்க. இந்த விசில் சின்னம் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் ஆஃப் தமிழ்நாடு போய் சேரப்போகுது. ஆன்லைனில் பசங்க ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆஃப்லைனில் குறிப்பாக கிராமங்களில் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கான போஸ்டர்ஸு, லீஃப்லெட்ஸ், பேம்ப்ளெட்ஸு, பேனர்ஸு ப்ளஸ் பிரச்சாரம் பண்ணுற போது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே இந்த பதாகைகள் இந்த மாதிரி எல்லா விஷயமே இந்த விசில் சின்னத்தை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக கொண்டு சேர்க்குறாங்களோ அவ்வளோ டிவிக்கு நல்லதுன்னே சொல்லலாம். ஏன்னா ஏப்ரல் பாதி எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. இன்னும் 2 மாதம் கூட இல்லை. இந்த சின்னத்தை முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் முடிஞ்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த விசில் குறிப்பாக ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஆரவாரம், ஒரு மகிழ்ச்சி இந்த மாதிரியான தருணத்தெல்லாம் நம்ம விசில் அடிக்கிறது உண்டு. விசில் ஊதுறது உண்டு. ஒரு போட்டி இந்த மாதிரி விஷயங்கள் விசில் தான் வச்சு தொடங்கி வைப்பாங்க. இந்த 2026ஆம் ஆண்டு இந்த விசில்ங்கிறது தொடங்கி வச்சிருக்குன்னு சொல்லலாம். டிவிக்கு என்னை பொறுத்தளவுக்கு இந்த விசில் சின்னம் ரொம்ப ஆப்டாக இருக்கும் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் விசில் வச்சு நிறைய பாட்டு மாதிரி பாடியிருக்கிறாரு. கோட்டு படத்தில் கூட விசில் போட்டு சொல்லி சாங்கலாம் வந்துருக்கு. அப்போலேருந்து இது ஒரு காசிப்பாகவே இருந்துச்சு. ஃபைனலாக விசில் கொடுத்துருக்கு ஒரு ஆப்டான சின்னம். ஏன்னா அது வரைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பின் பாயிண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆட்டோவை தாண்டி ஒரு ட்ராஃபியை தாண்டி விசில்ங்கிறது மக்கள்கிட்ட டேரெக்டாக போய் ரீச் ஆகும். ஒரு ஆப்டான சின்னம் தான் சொல்லலாம். இந்த சின்னம் எவ்வளோ மக்கள்கிட்ட போய் சேருது, எப்படி ரீச் ஆகுது, எலெக்ஷன் எப்படி ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் இருக்குது. எல்லாருமே இந்த சின்னத்தை முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஊரில், குக்கிராமங்களில் தெரிஞ்சவங்கள்ட்ட, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி இதை முடிஞ்ச அளவுக்கு வைரல் பண்ணுங்க. ஏன்னா ஆன்லைனில் கண்டிப்பாக வைரல் ஆகிருங்க. நியூஸ் சேனல் போடுவாங்க, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் இப்போ எல்லாம் ட்ரெண்டிங் தான் போயிட்டு இருக்கு நான் வீடியோ எடுக்கிறப்ப. பட் ஆனால் நம்ம குக்கிராமங்கள் இதை கொண்டு போனாங்க. அந்த ஓட்டு தான் ரொம்ப மெயினான விஷயம். விஜய் அவர்களுக்கு அவர் முகத்தை பார்த்து, கொடியை பார்த்து இப்போ எல்லாம் ஓட்டு போட்டுவாங்க. எல்லாம் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இந்த சின்னம் இப்போ தான் அறிவிச்சிருக்கனால இது முடிஞ்ச அளவுக்கு பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது தாவேகா சைடில் இப்போ அடுத்து பிரச்சாரம் ஆரம்பிக்க போகிறாங்க. தளபதி இல்லாமல் மற்ற எல்லாருமே ஊராக போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்திருக்கு நேற்று. அதுலேருந்து இந்த சின்னத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு கொண்டு போவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். இனிமேல் எல்லாருமே விசில் போடுங்க, ஓகேங்களா?